இனிய வணக்கம். நான் அன்பு அஞ்சல் அன்பழகன் பேசுகிறேன். இந்த காணொளி தள்ளி விட்டுறாம அன்பு அஞ்சல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விருப்பம் தெரிவித்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களது பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தனுடைய அறிவு கூர்மை, பேச்சு திறன், அறிவு கூர்மை, அவனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட பேச்சில் இருந்தால் தெரிஞ்சுக்க முடியும். பேசுகிற தவறு இல்லாமல் பேசுறது, அவர் எப்படி நடைமுறையில் என்ன கருத்தை பேசுறாரு, இதெல்லாம் வச்சு தான் அவர் அறிவில் சிறந்தவர்களா அறிவில்லாதவர்களான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை இல்லாமல் ஒரு பெரிய இயக்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை, 3 முறைக்கு 4 முறை சிந்திச்சு நம்ம பேசுற கருத்து சரியானதா அப்படி சொல்லிட்டு சிந்திச்சு தான் வெளியில பேசணும். அப்படி பேசுற பேச்சு தான் அந்த தலைவனுக்கு உரிய பேச்சா இருக்கும். அந்த பேசக்கூடிய தலைவனுக்கு உரிய பேச்சா இருக்கும். ஒரு பெரிய இயக்கத்துடைய தலைவர்கள் இப்ப நான் வேணும் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். தனிப்பட்ட நபர் என்ன வேணாலும் பேச முடியாது. சமூக ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு 10 பேர் மதிக்கிற அளவுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசணும். நான் என்கிட்ட போன் இருக்கு, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கனால என் வாயில நான் பேசணும்னா நீங்க எதை கொண்டுட்டு வருவீங்க அடிக்கிறதுக்கு? குறைந்தபட்சம் அடிக்க முடியாது திட்டவை செய்வீங்களா? கண்ணம்னான்னு பேசினா நல்லது பேசினா கூட சரின்ட்டு போ, ஏதாவது பேசுனா போட்டு ஒதுங்கி போயிடலாம். ஒரு தப்பா பேசினா நீங்க விட்டுட்டு போடுவீங்களா? ஆனா விட்டுட்டு தான் போறாங்க. இப்ப தப்பா பேசுற யூடியூப் சேனல்கள் தான் ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. நிறைய வியூவர்ஸ், பார்வையாளர்கள் அது நிறைய வச்சிருக்காங்க. யதார்த்தத்தை உண்மையை பேசுறவங்க எல்லாம் எடுபட மாட்டேங்கிறாங்க. மக்கள் மனநிலையை அப்படி போயிட்டதுனாலதான் இந்த அறிவில்லாதவர்கள், நான் முட்டாள்னு சொல்ல விரும்பல, அறிவில்லாதவனுக்கு பேர் முட்டாள் தான். இருந்தாலும் அது மாதிரி ஒரு முட்டாளுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாம அறிவில்லாதவர்கள் இல்லது அறிவில் குறைந்தவர்கள் மக்களை தவறா எடை போட்டுக்கிட்டு பேசுறாங்க. சாதாரண ஆளு பேசினா பரவாயில்ல. ஒரு பெரிய இயக்கத்தின் தலைவர் முன்னாடி ஒரு 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தவர், இப்போ ஒரு எதிர்கட்சி தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், ஒரு சமூக அந்தஸ்து உள்ள ஒரு நபர். அவருக்கு நான் தரக்குறைவா பேச விரும்பல. அவருடைய பேச்சுகள் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரண், முன்னுக்கு பின் முரண், முன்னுக்கு பின் முரணாவே தொடர்ந்துல இருந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ஒரு சுற்றுப்பயணம் ஒண்ணு போயிட்டு இருக்காரு. என்னமோ ஏதோ சுலோகம் சொல்றாங்க. அந்த சுலோகத்துல நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். போயிட்டு இருக்காரு. அந்த இதுல சொல்றாரு அவரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறது ஏதாவது ஒரு நினைச்சதை வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, வெந்ததை தின்னுட்டு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காம்பாங்க. அது மாதிரிதான் இவர் ஏதாவது பேசிட்டு போறாரு. அது ஒரு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவருக்கு, ஒரு எதிர்கட்சியாளராக இருக்கிறவருக்கு, ஒரு கூட்டணி கட்சியோட தலைவராக இருக்கிறவருக்கு அதெல்லாம் ஒரு மரியாதை கிடையாது. அடுத்தவங்களை அன்பால தான் கவரணுமே தவிர மிரட்டியோ அராஜகம் பண்ணியோ தப்பு பண்ணியோ நம்ம கவர முடியாது. இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒட்டுமொத்தமா எந்த இயக்கத்தையும் ஆதரிச்சிட போறது கிடையாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஆட்கள் ஆதரிக்கிறதுக்கு இருப்பாங்க. அந்த கொள்கைவாதிகள் இருப்பாங்க, கொள்கை இல்லாதவங்க கூட இருப்பாங்க. கொள்கைவாதிகள் இருப்பாங்கன்னா அவர் கொள்கை உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல கொள்கை உள்ள இயக்கம். திராவிட கொள்கையிலிருந்து திரும்பி திராவிட முன்னேற்ற கழகம் மாறி அந்த கொள்கையை அப்படியே உள்வாங்கிட்டு அப்படி வளர்ந்த கழகம். இன்னும் கொள்கையோட குறைந்தபட்ச கொள்கையோட அந்த இயக்கம் செயல்பட்டு இருக்கு. அந்த மாதிரி கொள்கைவாதி உள்ள இயக்கத்தை இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 100 விழுக்காடு ஆதரிக்கிறாங்களா, என்ன 90 விழுக்காடு ஆதரிக்கிறாங்களா, 80 விழுக்காடு ஆதரிக்கிறாங்களா? அப்படிலாம் யாரும் ஆதரிக்க கிடையாது. எவ்வளவு ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அவனை எல்லாருமே நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில யாராவது ஒருத்தர் குறை சொல்லதான் செய்வாங்க. அது மாதிரிதான் எல்லா கட்சிக்கும் ஆதரவாளர் இருப்பாங்க, எதிர்ப்பாளர் இருப்பாங்க. ஒரு நல்ல கட்சிக்கு எதிர்ப்பாளர்கள் இன்னொரு சரியில்லாத கட்சி கூட ஆதரவாளராக இருப்பாங்க. அது மாதிரிதான் இருக்கும். ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்கலன்னா அவன் இருக்கிற கட்சியில இவன் இருக்க மாட்டான். அப்படிதான் கட்சிகளே உருவாகுது. இவன் வேற கட்சி ஆதரவு பண்ணுவான். இப்படி நிலையில தான் அந்த அதிமுகங்கிற கட்சியை தொடங்குச்சு.
எந்த நிலையில தொடங்குச்சு? தனிப்பட்ட முறையில கருத்து வேறுபாடு, கலைஞருக்கும் எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் தனிப்பட்ட முறையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தான் அவரு அதிமுகங்கிற ஒரு கட்சியவே தொடங்கினார். அது திருப்பி அஇஅதிமுகன்னு பேர் மாத்தினாரு. அதெல்லாம் வந்து விடுங்க, அதை பத்தி நம்ம எம்ஜிஆர் பத்தி அப்புறம் பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அது மாதிரி ஒரு பெரிய இயக்கம், அந்த இயக்கம் வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய 31 வருஷம் 32 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கு. அந்த இயக்கத்துடைய இப்ப வந்து பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில பேசும்போது என்ன பேசுறங்கிறத வந்து சிந்திச்சு பேசணும். இப்ப இதுல ஒரு கருத்து, இப்ப கம்யூனிஸ்ட பத்தி கம்யூனிஸ்ட் வந்து வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க ரத்தன கம்பளம் விற்கிறோம்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு கூட்டத்தில் போய் தரக்குறைவா பேசுறாரு. கம்யூனிஸ்டுகள் வந்து தொடர்ந்து தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு. அதை வந்து அந்த பொது உடைமை கட்சிகள் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. இப்ப நான் எதை சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேசுறோம்னா அதுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் புள்ளி விவரத்தோட பேசணும். என்னென்ன புள்ளி விவரம் என்னென்ன பேசணும். அந்த புள்ளி விவரமே எதுவுமே இல்லாம இவரு எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்காரோ அந்த அரசாங்கம் ஒன்றியத்தில் நடக்கிறது அவருடைய அரசாங்கம் தான் நடக்குது. அந்த அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரத்தையே வந்து இவர் தப்புன்னு சொல்றாரு. அந்த அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரத்தை இவர் தப்புன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு அறியாமையில வந்து இந்த பழனிசாமி இருக்காருன்னா, இவர் எப்படி 4 வருஷம் வந்து முதலமைச்சராக இருந்தாரு, இப்ப எப்படி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அப்படின்னு வந்து நடுநிலையாளர்கள் சிந்திப்பாங்கல்ல. அவங்க கட்சிக்காரர் சிந்திக்க மாட்டான், ஒவ்வொரு சொல்லி கை தட்டி போயிட்டு இருப்பான். நடுநிலையாளர்கள் வந்து சிந்திப்பாங்கல்ல. அந்த நடுநிலையா இருக்காங்க. தமிழ்நாட்டில் அறிவு உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க, பகுத்தறிஞ்சு தெரிஞ்சக்கூடிய நிறைய இருக்கிறாங்க. சிந்தனையே இல்லாம இந்த பொருளாதார இரட்டை இலக்கம் வந்து 11.19 அளவு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இரட்டை இலக்கத்தை வந்து தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு வந்து அந்த இரட்டை இலக்கத்தை எட்டியிருக்கு. அதை வந்து இவர் வந்து திமுக காரங்க மாய்மாலம் பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு. ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்துக்கு உட்பட்ட அதுக்கு ஒரு துறை, புள்ளி விவர துறை இருக்கு. அந்த துறையை ஆய்வு பண்ணி ஒரு சொன்ன ஒரு அறிவிப்பை, ஒரு அறிக்கையை, ஒரு வளர்ச்சியை இவர் வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்து பொதுமக்கள்கிட்ட பேசுறாரு. சும்மா திமுக காரங்க இப்படிதாங்க மாய்மாலம் பண்ணுவாங்க. இப்ப இதோட எடப்பாடி பழனிசாமியோட இது வந்து தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா? தெரியாம தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கம்பராமாயணத்தை எழுதின ஒரு சேக்கிடார்னு சொன்னார் இவரு. எப்படிங்க கம்பராமாயணத்தை எழுதின யாருன்னு கேட்டா அதுலே பேர் இருக்கு. கம்பராமாயணத்தை எழுதுறது கம்பர் எழுதினார்னு அதுலே பேர் இருக்கு. அதை விட்டுட்டு சேக்கிடார் தான் எழுதுறாருன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் வந்து இந்த திராவிட கொள்கையை பத்தி, திராவிடம்னா என்னன்னு வந்து கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் படிச்சவன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, அனுபவம் இருந்தா போறோம். அனுபவம், அடுத்த சொல்றதை கேட்கறது, காரை வாங்குறது, இதெல்லாம் இருந்தாலே போதும், எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்படி வந்து பேசினாரு. இது மாதிரி பல கருத்துக்களை வந்து இவர் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்காரு. இது வந்து மக்கள்கிட்ட வந்து இவருக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்காது அப்படிங்கிற அவர் மேல உள்ள அக்கறையில தான் நான் சொல்றேன். யார் மேல உள்ள அக்கறை? எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள அக்கறையில, இந்த அதிமுக மேல உள்ள அக்கறையில தான் இந்த கருத்தை நான் சொல்லணும். தவிர வேற எந்த உள்நோக்கம் எல்லாம் அவரை குறைச்சலாம் பேசணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.